வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 34 இன்ச் அளவுள்ள கிராஸ் கட்டிங் லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நான் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். இப்போ இதில் இந்த மடிப்பு பாகம் என் பக்கம் இருக்கணும், நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வைக்கணும். இந்த ஆப்போசிட் சைடில் ஓப்பனாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டு ஃபஸ்ட்டு நான் பேக் பார்ட் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த அளவு வரிசை பிரகாரமாக தான் வரும். அப்படியே நான் ஃபஸ்ட்டு எந்த அளவு எடுக்கணும், ரெண்டாவதாக எந்த அளவு எடுக்கணும் அப்படிங்கிறது அதுபடி தான் நான் இந்த அளவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால் அடுத்தடுத்து அதில் எந்த அளவு இருக்கோ அதையே நீங்கள் மார்க் பண்ணிங்கனாலே கரெக்டாக வரும். இப்போ இதில் இது லைனிங் ப்ளவுஸ் அப்படின்றதுனால கீழே இடுப்பு பக்கத்தில் அட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச் மட்டும் போதும். இந்த இடத்துல 1/2 இன்ச்சே போதுமானது. அந்த இடத்துல 1/2 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ ப்ளவுஸோட ஹைட் 13.5 இன்ச்சு. இது நார்மலாக எல்லாருமே போடக்கூடிய இறக்கம்தான். 13.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல கோடு போட்டுக்கிறேன் 13.5 இன்ச்சில். இது நமக்கு ரெடி அளவு. இதுக்கு மேலே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்க்குறேன். தையலுக்கு நம்ம எவ்வளோ துணி எடுத்துக்குவோமோ அதை பொறுத்து நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். இப்போது அடுத்து நெக்கோட விட்த்து, அதாவது உள்கழுத்து அகலம் மார்க் பண்ணுறேன். உள்கழுத்து அகலம் 2.5 இன்ச் வைக்கிறேன். 2.5 இன்ச். இப்போது பேக் நெக்கோட லென்த்து 9 இன்ச்சு. இந்த 9 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கோடு போட்டுக்கலாம். இப்போ கீழேயும் இங்கே எடுத்த இதே 2.5 இன்ச் அகலத்தை இந்த கீழேயும் வச்சு மார்க் பண்ணிடுறோம். இப்போ அடுத்து ஷோல்டர் அளவு எடுக்க போகிறோம். ஷோல்டர் அளவு 3 இன்ச் எடுக்கிறேன். இது தையலுக்கெல்லாம் சேர்த்து எடுத்திருக்கேன் 3 இன்ச்சு. இப்போ அடுத்து ஆம்கோல் உயரம் எடுக்கலாம். ஆம்கோல் உயரம் 5.5 எடுக்கிறேன். இது மேலே தையலுக்காக மேலே ஒரு கோடு போட்டிருக்கோம்ல, அந்த கோட்லேயும் சேர்த்து தான் எடுக்கிறேன் 5.5. அந்த கோட்லேருந்து சேர்த்து 5.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதிலேருந்து ஒரு டானா மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டுக்குவோம். இப்போ அடுத்து நமக்கு இந்த செஸ்ட் ரவுண்டு எவ்வளோன்னு தெரியணும். இது 34 இன்ச் ப்ளவுஸ் அப்படின்றதுனால 34 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணுறோம். 4ஆக டிவைட் பண்ணோன்னா 8.5 வருது. அந்த 8.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணுறேன். 34 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணால் 8.5 இன்ச்சு. அதை இங்கே மார்க் பண்ணுறேன். ப்ளஸ் அது கூட பாடி லூஸ்க்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். இந்த 1/2 இன்ச் கண்டிப்பாக சேர்க்கணும். 4ஆல் டிவைட் பண்ணாதே அளவோடு வைக்காமல் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம பிரித்து விடுறதுக்கு மாதிரி வைப்போம்ல, அதுக்கு ஒரு 1.5 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ அடுத்து ஹிப் ரவுண்டு நம்ம அளவு எடுக்க தேவை கிடையாது. தைக்கும்போது நம்ம அளவு வச்சு பிடிச்சிக்கிட்டா போதும். ஸோ அதனால் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாகவே கோடு போட்டுக்கிறேன். இப்போது இந்த ஆம்கோல் அளவு இங்கேருந்து ஒரு 1.25, 1 அல்லது 1.25, 1லேருந்து 1.25 இன்ச் வச்சுக்கலாம். வச்சு இதிலேருந்து இப்படி ஒரு வளைவு போட்டுக்கிறேன். இந்த வளைவு போடுறதுல உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இது பண்ணிக்கலாம்னா, இப்போ இந்த ஹைட் இருக்குல்ல, இந்த ஹைட்டை அப்படி பாதியாக மடிச்சுக்கலாம். பாதியாக மடிச்சிங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சைடும் இந்த அகலத்தை வச்சுக்கலாம். இந்த அகலத்தை வச்சு இதில் பாதி அளவை
மார்க் பண்ணி அங்கே கொண்டு வந்து இந்த மாதிரி சேர்த்துடலாம். இந்த மாதிரி அளவு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து கழுத்து வந்து இங்கே நமக்கு வந்து எவ்வளோ யூ மாதிரி வேணுமா இல்லை கொஞ்சம் டீப்பாக ரவுண்ட் வேணுமாங்கிறத பொறுத்து நம்ம இந்த இடத்துல 1/2 இன்ச்சும் வச்சுக்கலாம் அல்லது 3/4 இன்ச்சும் வச்சுக்கலாம். நான் இப்போ 3/4 இன்ச் வச்சுருக்கேன். 3/4 இன்ச் வச்சு ரவுண்ட் போட்டிருக்கேன். இப்போ பேக் சைடு அளவு எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இடுப்பில் கீழே மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கதை மார்க் பண்ணிக்கிறேன். இதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடு நம்ம பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கு நேர் ஆப்போசிட் இந்த சைடு ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே 4 மடிச்சுக்கலாம். ஆல்ரெடி 2 இருக்குது. அதை திரும்ப இன்னொரு தடவை மடித்தோன்னா 4 மடிச்சிடும். இப்போது கீழே வந்து சமமாக இல்லைன்னா கொஞ்சம் அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணுறதுக்காக லைட்டாக சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போது கை வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் விடுறேன். இது லைனிங் ப்ளவுஸுன்றதுனால 1/2 இன்ச் விட்டால் போதும். இப்போது ஸ்லீவோட லென்த் வந்து 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மேலே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். இப்போது ஸ்லீவோட அகலம் வந்து மொத்த சுற்றளவு 12. அதை 2ஆக டிவைட் பண்ணோன்னா 6 வருது. அந்த 6 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுலேருந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போது இந்த சுற்றளவு கையோட கீழ் சுற்றளவு வந்து 6 எடுத்துருக்கோம்ல. இப்போ மேலே வந்து 1 இன்ச்சு சேர்த்து இங்கே 7 எடுத்துக்கலாம். 7 எடுத்திருக்கேன். இப்போ இந்த 7லேருந்து ஒரு 2.5 இன்ச்சை கம்மி பண்ணிக்கிறேன். மேலேருந்து 2.5 இன்ச்சை கம்மி பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து நமக்கு இங்கேருந்து குறைச்சி வெட்டுற அளவு. இப்போ இங்கேருந்து லைட்டாக இந்த மாதிரி வளைச்சி வெட்டிக்கலாம். இதுதான் நம்ம தைச்சதுக்கப்புறம் இருக்க வேண்டிய அளவு. இதுக்கப்புறம் இந்த சைடு கொஞ்சம் தையலுக்காக 1.5 இன்ச்சு விடுறோம். விட்டு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்த கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்தையும் கையோட சென்டரையும் கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கையில் கொஞ்சம் இந்த மாதிரி குடஞ்சி வெட்டி எடுக்கணும். அதுக்காக நான் இந்த மாதிரி இங்கேருந்து 1 இன்ச்சு இந்த ஓரத்துலேருந்து ஒரு இன்ச் வச்சு இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம எந்த அளவு குடஞ்சி வெட்டி எடுக்கணுமோ அந்த அளவு நமக்கு வந்துடும். இப்போ அதில் இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அடையாளத்துக்காக
இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பீஸு கட் பண்ண போகிறோம். இப்போது இதில் இந்த பேக் பீஸை எடுத்து கிராஸாக போட்டுக்கலாம். இது கிராஸ் கட்டிங் வெட்டுறேன், அதனால் இப்படி கிராஸாக போட்டுக்கலாம். கிராஸாக போட்டு இந்த ஆம்கோல் அளவு அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஷோல்டர் அளவும் அப்படியே வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி கழுத்தோட லென்த் அது வராது, ஆனால் இந்த இடத்துல தான் கழுத்து வரணுங்கிறதுக்காக இந்த கோடு போட்டிருக்கேன். இந்த சைடு பக்கம் ஆம்கோல் சைடு இருக்குல்ல, அந்த சைடு இந்த பக்கத்தையும் அதே அளவில் கோடு போட்டுக்கலாம். இப்போது இந்த சைடு ஓப்பன் சைடும் கோடு போட்டுக்கிறேன். இதை வந்து ஸ்கேலை வச்சு கொஞ்சம் லென்த்தாகவே கோடு போட்டுக்கலாம். ஏன்னா முன்னாடி கழுத்து வந்து இறக்கமாக வராது, அதனால் கொஞ்சம் லென்த்தாகவே கோடு போட்டிருக்கேன். இப்போது இதை எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு அளவு எடுக்கணும். ஃப்ரண்ட்டு நெக் வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன். இங்கேருந்து 6 இன்ச்சு எடுத்து அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம கழுத்து அளவு எடுத்துட்டோம். இப்போ இந்த கிராஸ் லென்த்து எப்படி இருக்கிறோன்னா, ஷோல்டர்லேருந்து 13.5 இன்ச் வச்சுக்கலாம். 13.5 இன்ச்சுங்கிறது காமனாக எல்லாருக்குமே, மேக்ஸிமம் பேருக்கு இந்த 13 வந்து கரெக்டாக இருக்கும். அதுவும் இந்த 34 இன்ச்சில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது கரெக்டாக இருக்கும். அதனால் 13.5 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 13.5 இன்ச்சு. இப்போது இதில் இந்த ஷோல்டரோட சென்ட்ரு பார்த்தோன்னா 1.5 இன்ச்சு, ஷோல்டரோட அகலம் 3 இன்ச்சு, அதில் சென்ட்ரு வந்து 1.5 இன்ச் வருது. இதில் இருந்து நேராக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டர்லேருந்து நேராக, ஓகேங்க, நேராக தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இப்போ இதில் இந்த ஓப்பன் சைடில் இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்தும் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே மார்க் பண்ணதுலேருந்து இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறேன். இங்கேருந்து இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டும் வரைஞ்சாச்சு. இது இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஷோல்டர் வந்து கட் பண்ணும்போது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படின்றப்போ இந்த கழுத்து பக்கமாக, ஆம்கோல் சைடு கிடையாது, இந்த கழுத்து பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கிராஸாக கட் பண்ணணும். ஏன்னா இது கிராஸ் கட்டிங்கிறதுனால இது கொஞ்சம் விரிஞ்சு வந்துடும். அதை நான் இந்த மாதிரி கிராஸாக வெட்டலைன்னா கழுத்து வந்து லூஸ் கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி கிராஸாக ஒரு 1/4 இன்ச்சு கிராஸாக வெட்டிக்கணும். ஓகே, இப்போது ஃப்ரண்ட்டு பீஸும் நம்ம கட் பண்ணியாச்சு. இனிமேல் இடுப்பு பட்டி, ஓப்பன் பட்டி கட் பண்ணணும். இந்த இடத்துல இந்த கிளாத் இருக்குது. இதுக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டான அளவு எடுக்க வேண்டியதில்லை. நான் வந்து ஒரு 6 இன்ச் உயரம் எடுத்திருக்கேன். 6 இன்ச் உயரம். இந்த அகலம் வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்டு பீஸை வச்சோம்னா இந்த ஃப்ரண்ட்டு பீஸ் அளவே அப்படியே எடுத்துக்கிட்டாலே ஓகே தான். ஏன்னா டாட் பிடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத இங்கிட்ட கட் பண்ணி விட்டுக்கலாம். அதனால் அந்த ஃப்ரண்ட்டு பீஸை வச்சு அந்த அளவு லென்த் இருக்கிற மாதிரியும் ஒரு 6 இன்ச்சு ஹைட் இருக்கிற மாதிரியும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கேருந்து இந்த இடத்துல இப்போ நம்ம இந்த ப்ளவுஸில் இங்கே இந்த அளவு பாருங்கள். இப்போ உங்கள் டாட் வந்து நம்ம
இப்படி போடுவோம். டாட் வந்து 1.5 இன்ச் வச்சுருக்கேன். இந்த சென்டர்லேருந்து இங்கே 1.5 இன்ச்சு, இந்த சைடு 1.5 இன்ச்சு, இந்த சைடு 1.5 இன்ச் வச்சுருக்கோம். இப்போது இங்கேருந்து இந்த புள்ளி வச்சுருக்கேன்ல டாட் பிடிக்கிறதுக்கு, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 3 இன்ச் வருது. இந்த 3 இன்ச்சை இங்கே வச்சு இதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சு இங்கிட்ட கீழே இறக்கி அந்த இடத்துல அப்படி லைட்டாக வளைஞ்சு வரணும். வளைஞ்சு வந்து திரும்ப லைட்டாக இந்த சைடு அந்த 6 இன்ச்சுக்கே இந்த சைடும் அதே 6 இன்ச் வைக்கிறோம். அந்த 6 இன்ச்சுக்கே திரும்ப போய் ஜாயின் ஆகிடணும். இப்போ இதில் பட்டி தைக்கும்போது மேலே ஜாயின் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைப்பேன். அப்போ கீழே மடித்து தைக்கும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத மடித்து தைச்சிடலாம். அதனால் இது வந்து கரெக்டான அளவில் இருக்கணும்னு இல்லை பட்டி, அதனால் நான் எக்ஸ்ட்ரா தான் துணி விட்டு கட் பண்ணுறேன். அவ்வளோதான். இனிமேல் மீதி இருக்கிற துணியில் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ப்ளவுஸ் கிளாத்தில் இந்த லைனிங் கட் பண்ணதை வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு கையை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு கோடு வந்து இந்த மாதிரி நேர்லே வேணும், அதனால் நான் கையை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த பார்ட்ரு தேவையில்லை. இப்போ இது 4ஆக மடிச்சுக்கிறேன். பார்ட்ரு எனக்கு வேணாங்கிறதுனால பார்ட்ரை விட்டு இந்த சைடு வைக்கிறேன். லைனிங் துணியை விட கொஞ்சம் துணி அதிகமாக இருக்கிற மாதிரியே கட் பண்ணுங்கள். நம்ம வந்து இதை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் துணி அதிகமாக இருக்கிற மாதிரியே கட் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இந்த சைடு திருப்பி போட்டுக்கிறேன், கீழே சமமாக இருக்கிற பக்கமாக இப்படி வச்சு பேக் பீஸ் வெட்டிக்கலாம். இப்போது இந்த இடத்துல கழுத்துக்கிட்ட கட் பண்ணாமல் இந்த மாதிரி விட்டே கட் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் துணி அதிகமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணணும். இப்போ அடுத்து ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணலாம். இப்போ நம்ம லைனிங் துணியில் கிராஸில் கட் பண்ணோம், அதே மாதிரியே ப்ளவுஸ்லேயும் கிராஸில் தான் கட் பண்ணணும். உங்களுக்கு எந்த வாக்கில் போட்டு கட் பண்ணுனா துணி எங்கிட்டும் கட் ஆகாமல் வருதோ அந்த மாதிரி போட்டு கட் பண்ணிக்கலாம். ஆனால் கிராஸாக வரணும். இந்த மாதிரி இனிமேல் பட்டி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. இது தைக்கிறது எப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.